பதிவு பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வந்தனம். இது நம்ம அத்லட்டிக் ஜோனல் சீரிஸோட 4வது நாள். ஏன் சின்ன போயிட்டு சட்டை போட்டு பல்ல விளக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அதன் தொடர்ச்சியா காலேஜுக்கும் கிளம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமும் இந்த 2 குட்டி கொஞ்சம் தூங்கிட்டே தான் இருக்கானுங்க. தேனோஸ்னு ஒருத்தன் இருக்கான்ல, இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டான். என்கிட்ட சொல்லாம கொல்லாம தலையை லீவ் போட்டுக்கிறான். நான் பிரேக் அப்ப ஃபோன் பண்ணி ஏன்டா வரலன்னு கேட்டேன். அதுவா தூங்கிட்ட மாப்பிள்ள அதான் வரலன்றான். எப்பா சாமி நீ மதியமாச்சு கிளம்பி வாடான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தலையை வந்தானே. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நான் அவனை கிளாஸுக்கு அடிச்சு துரத்திட்டு 3:30 மணி போல கொக்கோ ட்ரைனிங்க்கு ஓடி வந்துட்டேன். ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சிட்ட அப்புறம் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம். எங்க காலேஜ்ல இருந்து கொக்கோக்குன்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோனுக்கு போறோம். அதுக்கப்புறம் நம்மளால கிரிட்டு கௌசிக் வந்தான். தலைய வந்தானே ஒரே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்னால தான்டா பாக்குறவன் எல்லாரும் என்ன கிரிட்டுன்னு கூப்பிடுறான்னு. அவனை எப்படியே பேசி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டு ஸ்பைக்ஸை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு முழுவதுமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கான ட்ரைனிங் தான். சோ ஒரு பலமான பயிற்சி முன்னேற்பாடு பண்ணிட்டு ஸ்பைக்ஸை மாட்டிக்கிட்டு கோதாக்குள்ள இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் காலைல ஸ்பைக்ஸ் போடுறேன். இன்னைக்கு ட்ரைனிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபிடேஷன் செட் மாதிரி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 20 மீட்டர் 2 செட், 30 மீட்டர் 2 செட், 50 மீட்டர் 2 செட், அப்புறம் கடைசியா ஃபைனலா 100 மீட்டர் 1. ட்ரைனிங் நான் நினைச்சாலும் கஷ்டமாலாம் இல்ல, கொஞ்சம் ஈஸியா பண்ணிட்டேன். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஆவின் பால் கடைக்கு வந்துட்டு ஒரு பால் பாக்கெட் அப்புறம் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.